வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். இப்போ டிப்ரெஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆண்களை காட்டிலும் அது பெண்களுக்கு தான் அதிகம் இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பெண் பருவம் அடைகிற சமயம் மெனார்கின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பியூபர்ட்டி ஆகுறாங்க இல்லையா, அந்த சமயத்தில் அவங்களுக்கு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போவும் அவங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அந்த பருவம் அடைந்த பெண்ணுக்கு எல்லா மாதத்துலேயும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் அந்த டைமில், அதாவது அந்த 2லேருந்து அந்த 3 நாட்கள் அந்த சமயத்தில் அவங்களோட மூட் எப்போவுமே ரொம்ப இரிட்டபிளாகவும் ஒரு மாதிரி திடீர்னு அழுதா ரொம்ப அழுகிறது, கோவப்பட்டால் ரொம்ப கோவப்படுறது, அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த 45 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் நிற்கிற டைம்லேயுமே நிறைய பேருக்கு மன சோர்வாக இருக்கட்டும், மனப்பதட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் மன ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 வாரங்கள் வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற டைம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும், சிசேரியனாக இருக்கட்டும், அவங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயினும் அவங்களுக்கு இருக்கும். அதே டைமில் அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு பசி எடுக்கும் போது அதுக்கு ஃபீட் பண்ணணும், பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கிறதுனால அவங்களோட ஸ்லீப் சைக்கிளே நிறைய மாறும். சரியான உறக்கம் அவங்களுக்கு இருக்காது, அதுமாரி அவங்களுக்கு பசியின்மை இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த 2லேருந்து அந்த 2 வாரங்கள் வரைக்கும் நீடிக்கும். இது எல்லா தாய்மார்களுக்கும் ஏற்படுற ஒரு காமனான ஒரு விஷயம்தான். இது பேபி ப்ளூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 85% பெண்களுக்கு இது எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை இந்த சமயத்தில் அவங்க தூக்கம் பாதிக்கப்படுறது, அவங்க இரிட்டபிள் ஆகிறது, அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற டைமில் அவங்களுக்கு அந்த அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அதை அட்ரஸ் பண்ணாமல் நம்ம விடுறோம் அப்படின்னா அது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் இருந்தே நம்மளோட வழியாக நம்ம பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண் கருவுற்று இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கணவர் வீட்டில் வளகாப்பு பண்ணிட்டு அதை அவங்கள தாயோட வீட்டுக்கு அனுப்புறது தான் வழக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, குழந்தைக்கு அதாவது அந்த பெண் கருவுற்று இருக்கிற பெண் மனசாரையும் சரி அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற உணவுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே தாய் வீட்டில் நிறையா கேர் எடுத்து பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவங்க இருந்த வீடு அப்படிங்கும் போது அந்த பெண்ணுக்கும் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த தாய் வீட்டில் எல்லாமே அந்த உறவுகள் எல்லாமே பூர்த்தி செய்வாங்க. இதுதான் வழியாக தாய்மார்கள் வீட்டில் அந்த பெண்ணுக்கு பண்ணுற ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது, இப்போ ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்குமா இருக்கிற உறவு அந்த பாண்டிங் ரொம்ப ஒரு அழகான விஷயம் இல்லையா. அந்த பாண்டிங் எப்படி வரும் அப்படின்னா, அந்த தாய் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது தான் அந்த பாண்டிங் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்த தாய் அந்த குழந்தைய ரொம்பவே வெறுப்பாங்க, அந்த குழந்தைய ஹர்ட் பண்ணணும்னு யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு படி அதிகமாக அந்த குழந்தைய கொண்டுடலாமாங்கிற அளவுக்கு கூட அவங்களோட எரிச்சல் உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சரியாக தன்னைத்தானே பார்த்துக்க மாட்டாங்க, தன்னை சரியாக பராமரிச்சுக்க மாட்டாங்க, சரியான உணவு எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலவங்க நிறைய தூங்கிட்டே இருப்பாங்க, ஒரு சிலவங்க தூங்கவே மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு பசி எடுக்குது, அந்த குழந்தை அழுகுது அப்படின்னா ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த குழந்தைய தள்ளி விடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபடுவாங்க. அதுமாதிரி உறவுகளை பார்த்தா ரொம்ப அவங்களுக்கு கோவங்கள் வரும். கூட இருக்கிறவங்கள பார்த்தா எப்போவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட எமோஷன்ஸ் ரொம்பவே அதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக ஏற்படும். ஒன்று அழுதுகிட்டே இருக்கிறது, இல்லைன்னா கத்திகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் பண்ணுவாங்க.
இப்போது இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் அவங்கள நம்ம பார்த்து நம்ம ட்ரீட் பண்ணலை, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் அவங்ககிட்ட இருக்கிறத நம்ம நோட் பண்ணலை அப்படின்னா இன்னும் சில பேருக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ். அதாவது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அங்கே எப்படி அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கும் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயம், அதாவது ஹாலுசினேட் ஆகும். எப்படின்னா இல்லாத ஒரு பிரம்மையான குரல் வந்து காதில் கேட்கலாம், உருவங்கள் கண்ணுக்கு தெரியலாம், இல்லைன்னா தேவையில்லாத மற்றவங்க மேலே சந்தேக உணர்வுகள் ஏற்படலாம். அதே மாதிரி மற்றவங்க தனக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு நினைக்கலாம். எப்பவுமே ஒரு பய உணர்வோட இருப்பாங்க. மற்றவங்களை நம்புறதுல வந்து ரொம்பவே தயக்கம் காட்டுவாங்க. அந்த டிப்ரெஷனை ட்ரீட் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னா சைக்கோசிஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இப்போது எங்களோட இதில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு சில நோயாளிகள் வந்து வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வராங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து ரொம்பவே டிலேயாக ரொம்பவே டைம் எடுத்து தான் இதை அழைச்சிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு அதை பற்றியான பெருசாக அதை புரிதல் இருக்காது. என்னதான் அவங்க வந்து கோயிலுக்கு, சர்ச்சுக்கு, இல்லை தர்காக்குன்னு அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாலுமே, நம்மளோட நம்பிக்கைகள் அதில் இருந்தாலுமே, ஆனால் அறிவியல் ரீதியாக வந்து இதுக்கு வந்து சிகிச்சை வழங்கியே ஆகணுங்கிற புரிதல் வந்து அந்த குடும்பத்தினர்கிட்ட பார்க்கும்போது ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த தாய்க்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி ஒரு பெரிய ரிஸ்காக தான் அது மாறுது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பாண்டிங் அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் அது உண்டாகலை அப்படின்னா அது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமுமே பெருசாக அந்த பாண்டிங்கே இருக்காது. அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து எந்த ஒரு அன்பும் பாசமும் எந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷனுமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு நபரை பொறுத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் பகுதி அளவு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லக்கூடிய கவுன்சிலிங் அவங்களுக்கு வழங்குவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்தாலே ஓரளவுக்கு பெட்டர் ஆயிடுறாங்க. அப்படின்னா சிறிது மாதத்திற்கோ இல்லை சில வருடங்களுக்கோ அந்த மெடிசனை கொடுத்து அதில் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள ரெக்கவரி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலவங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இசிடின்னு சொல்லக்கூடிய மின் அதிர்வு முறையில் வந்து அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு இசிடி அப்படின்னாலே அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதில் நிறையா பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப சீக்கிரமே இசிடி கொடுக்கும்போது நல்ல ஒரு ரெக்கவரி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளை சுற்றி இருக்கிற பல பேருக்கு நிறைய தாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இதை அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கான சிகிச்சை வழங்குறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நன்றி.